நண்பர்களுக்கு வணக்கம். நான் துபாயில் என் ரூமில் இருந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். இது வந்து பப்ளிக் சேஃப்டி அலர்ட் மெசேஜ். அதாவது இப்போ வந்துட்டு சுச்சுவேஷன் வந்து துபாய் கவர்மெண்டால் கட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜ் எல்லாருடைய துபாயில் இருக்க எல்லாருடைய மொபைலுக்கும் வரும். அரபிக் மொழிலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இப்போ சுச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்குது, வேறு எதுனா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு ஒரு 12 மணிக்கு, இங்கே உள்ள டைமுக்கு 12 மணிக்கு எனக்கு வந்த சேஃப்டி அலர்ட், பப்ளிக் சேஃப்டி அலர்ட் மெசேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எமர்ஜென்சி அலர்ட் வந்துச்சு. மிசல்ஸ் த்ரெட் அண்ட் வார்னிங் இருக்குது, அதனால் எல்லோரும் சேஃபான இடங்களில் இருங்க, விண்டோவுக்கு பக்கத்துலேயோ இல்லை பால்கனி இது மாதிரி இடங்கள்லையோ ஓப்பன் பிளேஸ்லேயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் துபாய் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மெசேஜுக்கு அப்புறம் நான் என்ன ஆகிடுச்சிட்டேன்னா, இப்போ நான் ரூம்குள்ளே வந்துட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் அந்த சேஃப்டி எமர்ஜென்சி அலர்ட் வந்துச்சுல, இது சேஃப்டி அலர்ட் வீடியோ எடுத்துட்டேன். அந்த எமர்ஜென்சி அலர்ட் வந்ததை நான் எடுக்க மறந்துட்டேன். எடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு அடுத்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து அனுப்புகிறேன். பிக்சர் இருக்குது, எனக்கு எப்படி ஆட் பண்ணி அனுப்பணும்னு தெரியாது, அதனால் எனக்கு எப்படி அதை அனுப்பணும்னு தெரில எமர்ஜென்சி அலர்ட்டை. பட் இது சேஃப்டி அலர்ட்டு இன்னொரு மொபைலில் இருந்து எடுக்கிறேன் கையில் வச்சுருந்ததுனால. ஸோ இங்கே துபாயில் இருக்கிறவங்க சேஃப்டியாக தான் இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், இப்போ 12:56 இது காட்டுது. எனக்கு இப்போ வந்த மெசேஜில் 12 மணிக்கு வந்த மெசேஜ். நான் அதை ஓப்பன் பண்ணி இன்னொரு மொபைலில் நான் ஓகே பண்ணி வச்சுட்டேன். இந்த மொபைலை பார்க்காததுனால இப்போ எடுத்தேன்னா டக்குனு ஞாபகம் வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்.